வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறேங்க. அதுதான் நம்ம பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம உதய் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூர். இன்றைக்கி நம்ம ட்ராவல் போகிறோம். ஏன் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்குது. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் நிற்கிறோம். ஸோ எப்போ கிளம்புதுன்னு பார்ப்போம். இந்த நம்ம ட்ராவல் பண்ண போன ஜேர்னி வந்து டபுள் டெக் ட்ரெயினுங்க. அப்பர் டெக் இருக்குது, லோயர் டெக் இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், கீழே வந்து லோயர் டெக்கு, மேலே அப்பர் டெக்கு. நமக்கு இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது அப்பர் டெக்கு தாங்க. சீட் நம்பர் 85. நம்ம இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸை போக போக பார்ப்போம். பாத்ரூம் டூர் பார்த்துருவோமா? வாஷ் பேஷன் நீட்டாக இருக்குது. ஓகேங்க, சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. நான் காட்ட விரும்பலை. எவ்ரிதிங் இஸ் குட். இந்த ட்ரெயினை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாங்க. காலையில் 5:45 கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம லோக்கோ பைலட் சிக்னல் காமிச்சிட்டாரு. ஓகேங்க, நம்ம ட்ரெயின் நம்பரான 2266 கோயம்புத்தூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் உதய் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் 4 லீவ் பண்ணியாச்சுங்க. ஸோ தண்ணி கொட்டுது, என்னன்னு தெரியல. நீங்கள் கோயம்புத்தூரில் மழைங்க காலங்காத்தாலே. ஸோ அதான் வாங்க, இந்த ஜேர்னி சும்மா அற்புதமாக இருக்க போது என் கூட ட்ராவல் பண்ணுங்க. இந்த ட்ரெயினோட ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாமா? இந்த ஒரு கர்டன்ஸ் மாதிரி இருக்குங்க, அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படி வந்துடும், அப்படி மாட்டிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் சும்மா காலியாக தாங்க போகுது. நம்ம போகிறது ஏசி தான், ஏசி போட்டு இது கீழே அப்படி போனீங்கன்னா லோயர் டெக்கு, மேலே போனீங்கன்னா அப்பர் டெக்கு. நமக்கு அப்பர் டெக்கில் தான் சீட்டு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் லோயர் டெக் பார்த்துருவோமா? ஆஹா, இங்கே பாருங்க, ட்ரெயின் காலியாக போகுதுங்க. ஒரு வேளை ஈரோடு திருப்பூரில் ஏறுவாங்களோ என்னன்னு தெரில. ஆக்சுவலாக இதோட ஹைட்டு கம்மியாக தாங்க இருக்குது, கை எட்டுற அளவுக்கு இருக்குது. மேலே இது ரேக் இருக்குது, நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ ட்ரெயின் காலியாக தாங்க போகுது. எங்கள் மக்களே, வண்டி சும்மா காலியாக தாங்க போகுது, அதிகமான ஆள் இல்லைங்க. நம்ம ட்ரெயினோட ஃபேரை பார்த்துருவாங்க. நம்ம ட்ரெயினுக்கு 2 அலாட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சிட்டிங்கும் சிசி சேர் காருங்க. செகண்ட் சிட்டிங் வந்து 180 ரூபீஸுக்கும் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு. அதே இது சிசி சேர் கார் பார்த்தீங்கன்னா 635 ரூபாய் வருதுங்க. நீங்கள் ஏசியில் வரணும்னு நினச்சிங்கனாலும் வாங்க, அப்படி இல்லைன்னா செகண்ட் சிட்டிங்கில் வரனாலும் வாங்க. பட் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டிக்கு அன்ரிசர்வ்டு கிடையாதுங்க. அன்ரிசர்வ்டு நம்பி இந்த வண்டியில் ஏறாதீங்க. ஸோ டிடிஆர் செக் பண்ணாங்கன்னா இடையில இறக்கி விட்ருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். காலங்காத்தால இந்த ட்ரெயினில் போகிற ஒரு சுகம் இருக்குது, ஏசியோட ஜம்முன்னு இருக்குங்க. ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக சேலம் வந்தோடனே பார்க்கணும், ஃபுட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ட்ரெயின் சும்மா தாங்க போகுது. நீ எந்த சீட்டை வேணாலும் எடுத்துக்கலாம், டிடிஆர் ஒன்றும் சொல்ல மாட்டாப்புல. ஏன்னா நம்ம டிடிஆர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆள் தான். ஸோ அதனால நமக்கு சப்போர்ட் பண்ணுவாப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஸ்பீடு பார்ப்போமா? போடு அடிச்சு நவுத்துறாப்புல. வண்டிக்கு கிட்டத்தட்ட 6 ஸ்டாப் தான் வந்துருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், குப்பம், அதுக்கப்புறம் விட்டால் கிருஷ்ணராஜபுரம். திருப்பூருக்கு 6:20 போய் சேர்த்துட்றாங்க. கோயம்புத்தூர்லேருந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம ட்ரெயினுக்கு மேக்ஸிமம் 110
10 வரைக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பர் டெக்கில் உட்காந்துருக்கனால இங்கேயும் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா கீழே தெரியுதா? ஹைட்டாக இருக்குங்க. இதே நம்ம லோயர் டெக் போய் பார்ப்போமா? தலைமை ஸ்பீடு எடுத்துட்டாப்புல பார்த்தீங்களா? நவுத்துறாப்புல. மேக்ஸிமம் 110 வரை ஸ்பீடுங்க, அதுக்கு மேலே கிடையாது. இந்த விண்டோ சீட் இருக்கே, அப்படி போய் உக்காந்தோம்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே ரசிச்சுக்கிட்டு கிராசிங்ஸில் வரும், அதையும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, நம்ம ட்ரெயினோட ரூட்டை பற்றி பார்த்துருவோமாங்க. வண்டி ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 419 கிலோமீட்டருங்க. அது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 55 நிமிஷத்தில் கவர் பண்ணுறான், 6 ஹால்ட்டோட. மேக்ஸிமம் 110 ஸ்பீடுங்க. இந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு தினமும் ஓடுற வண்டி. நீங்கள் யாராவது கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. வண்டிக்கு ஒன்றும் குறை சொல்லலை, ஜம்முன்னு அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மேலே அப்பர் டெக்குக்கு லோயர் டெக்குக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. லோயர் டெக்கு ஏதோ தரையில் போகிற மாதிரி இருக்குது. அப்பர் டெக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அப்பர் டெக்கு சுமாராக இருக்குது. சீட்டிங்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. லைட்டாக சொல்லிக்கிற அளவு இல்லை. ரெக்ளைனிங் லைட்டாக ரெக்ளைன் ஆகுது. லைட் குஷன் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, எதிர்பார்க்க முடியாது. ஏசி வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏசி வருது, ஓரளவுக்கு வருது. ஆமாம், சார்ஜிங் பாயிண்ட் அங்கே இருக்குது. அந்த சைடு நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் இங்கேயும் பார்த்தா இங்கேயும் இல்லை. சார்ஜிங் பாயிண்ட்டு இல்லை. டிஸ்பாயின்மெண்ட். நம்ம ஒரு 7 நிமிஷம் டிலேயில் திருப்பூர் வந்து சேர்ந்தாச்சுங்க. டிலேலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கவர் பண்ணிடலாம். இல்லை, பிரேக்கப் போடல. திருப்பூரில் சும்மா கூட்டம் அள்ளுதுங்க. ஆக்சுவலாக திருப்பூர் 7 நிமிஷம் டிலேயில் தான் வந்திருக்குது. வண்டி எடுத்துருவாங்க ஒரு 2 மினிட்ஸில். இந்த லோயர் டெக் பார்த்தீங்களா, தரைக்கும் அதுக்கும் சமமாக இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம் இங்கே பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது கரெக்டாக இந்த ஈக்குவலுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் திருப்பூர்லேயும் ஏறலைங்க ஆளுங்க. ஒரு ஆள் இல்லைங்க, நான் தான் போயிட்டுருக்கிறேன் லோவர் டெக்கில். திருப்பூரில் கூட்டம் ஏறிச்சு, ஆனால் நம்ம கோச்சு கிடையாதுங்க. திருப்பூரில் இருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 2 நிமிஷம் தாங்க நின்னா. ஆல்ரெடி வண்டி டிலே, ஸோ கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ கீழே இருக்குது பிளாட்ஃபார்மு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க வண்டியை, டபுள் டக்கர்னு சொல்லி தரை கீழே போகிற மாதிரி இருக்குங்க. அப்பா, நம்ம ட்ரெயினுக்கு பேண்ட்ரி கார் எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஜங்ஷனில் வந்த பிறகு தான் வாங்க போகிறோம். ஸோ சேலம் ஜங்ஷனில் ஒரு 8 மணி 8:10 ரீச் ஆகிடுவோம். ஸோ அந்த டைம் நமக்கு மார்னிங் டிஃபன் வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் யாராவது ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா பேண்ட்ரி கார்லாம் இல்லைங்க, நீங்கள் வெளியே தான் சாப்பாடு வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து மூட்டை கட்டிட்டு வந்துடுங்க. ஸ்பீடு சும்மா அடிச்சு பறக்குதுங்க வண்டி. ஈரோடில் சொல்கிற அளவு கூட்டம் இல்லைங்க, கூட்டம் கம்மி தான். நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கோங்க ஈரோடுக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் நிற்கும். ஏன்னா ஆல்ரெடி டிலே வண்டி இப்போ எடுத்துருவாங்க. இன்னும் பார்ப்போம். ஒருத்தர் சாப்பாடு வைக்கிறாரு பார்த்தீங்களா, சாப்பாடு வாங்கிக்கலாங்க. ஈரோட்டில் நிறையா சர்வீஸ் இருக்குங்க. நம்ம
வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து டிபார்ச்சர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 5 மினிட்ஸ் டிலே எங்கள் வண்டி. க்ரௌடு நிற்கிது, ஆனால் பின்னாடி வர்ற சென்னை வண்டிக்கு தான் க்ரௌடு நிற்கிது. நமக்கு பின்னாடி ஒருத்தர் வண்டி வந்துட்டுருக்குது. அந்த ரூட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த ரூட்டு வந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுங்க. அது சென்னை ரூட்டு. இந்த பக்கம் போனீங்கன்னா பெங்களூர் ரூட். பவானி ரிவருங்க, சூப்பராக இருக்குது. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. வண்டி கிராசிங்க, அடுத்த வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா கிராசிங். அடுத்து இன்னொரு கிராசிங் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இனி ஒரு 10 மினிட்ஸ் தாங்க சேலம் ரீச் பண்ணிடுவோம். ஸோ வாங்க பார்ப்போம். டு திருவாண்டரம் சென்ட்ரல் கொஞ்ச நேரத்தில் கிராசிங் ஆக போகுது. வாங்க நீ பார்ப்போம். சும்மா பிச்சுக்குதுங்க, செம ஸ்பீடு வண்டி. வருதுங்க ஷாலிமார் டு திருவாண்டரம் சென்ட்ரல். என்னமா கிராசிங் இருக்குதுன்னு மட்டும் இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க. ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே பார்த்தீங்களா கோனார்க் சன் டெம்பிள் சிலதெல்லாம் ஒட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே கோனார்க் சன் டெம்பிள் இருக்குது, இங்கே ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது. என்னப்பா பண்ணி வச்சுருக்கிறீங்க, பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா காம்ப்ளேட் கொடுத்துருக்குறாங்க படிக்கிறதுக்கு. அழகாக இந்த டேபிள் வச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் குல்மார்க், இங்கே குல்மார்க் சூப்பராகுங்க. வண்டி 5 நிமிஷம் டிலேயில் நம்ம சேலம் ரீச் பண்ணிட்டோங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் நிற்கும், அடுத்து கிளம்பிடுவோம். பரவாயில்லைங்க, டைமிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முன்ன பின்ன தான் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன தான் வர்றாங்க. ஒன்றும் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
சேலத்தில் ஏறிக்கிறாங்க, கூட்டம் ஏறி இருக்குது, வந்திருக்கிறாங்க. நம்ம சேலத்துலேருந்து 8:18க்கு லீவ் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 6 நிமிஷம் டிலேங்க. 6 நிமிஷம் டிலேயில் கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்டாப்பிங் திருப்பத்தூர் 9:40க்கு தாங்க. கன்னடில் ஏதாவது தெரியுதா? அழுக்கு மூட்டைங்க க்ளீன் பண்ணவே மாட்டானுங்க போல. ஏவா இந்தியன் ரயில்வேஸ் கொஞ்சமாவது க்ளீன் பண்ணுங்கப்பா. ஃபுட்டு வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா, சப்பாத்தி சேலத்தில் வந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு பர்ஃபெக்ட் சப்பாத்திங்க, நல்லது. இதே தக்காளி, எவ்ரிதிங் இஸ் குட். மக்களே, இந்த ரூட்டு செம சீனிக்காக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. காட்டில் சுற்றி காடாதாங்க இருக்குது. வாவ், சூப்பர். கிருஷ்ணராஜபுரம்